தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சங்கு மண்டபம். தாமிரபரணி நதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான நதி தாமிரபரணி. அந்த தாமிரபரணி நதியை தன்பொருணை அப்படின்னு இலக்கியத்தில் சொல்லுவாங்க. பொதிகை மலையில் உற்பத்தியாகி புன்னைக்காயல் அப்படிங்கிற இடத்துல கடலில் கலக்கு. அதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ளே உற்பத்தியாகி அந்த மாவட்டத்தை முழுமையாக வளப்படுத்தி அந்த மாவட்டத்துக்குள்ளேயே கடலில் கலக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு ஜீவ நதி அப்படின்னு தாமிரபரணியை வர்ணிக்கலாங்க. 12 மாதமும் அதில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நதி தாமிரபரணி. இந்த தாமிரபரணி நதியில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் என்ன ஏற்படுது, வெள்ளம் ஏற்படுகிறது. மிகப்பெரிய அளவில் வெள்ளம் ஏற்படுது. அதாவது 1810, 1827, 1869, 1874, 1877, 1895 இந்த ஆண்டுகள்லாம் மிக கடுமையான வெள்ளம் ஏற்படுகிறது. தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு ஓடக்கூடிய இந்த வெள்ளம் என்ன செய்துன்னா ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவைகுண்டம், கொங்குராயன் குறிச்சி போன்ற ஊர்களே அந்த வெள்ளத்தில் மூழ்கி போயிடுது. அப்படி பல ஊர்களே தண்ணிக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு ஒரு பெரிய வெள்ளம், எதிர்பாராத வெள்ளம் அந்த ஆற்றின் கரைகளில் இருக்கக்கூடிய ஊர்களில் ஏற்படுது. அதனால் பலர் உயிரிழந்திருக்கிறாங்க. அப்போது இதிலிருந்து எப்படி தங்களை பாதுகாத்து கொள்வது அப்படின்னு யோசித்து நம்முடைய தமிழர்களுடைய நீர் மேலாண்மையினுடைய ஒரு உச்சம் அப்படின்னு இந்த சங்கு மண்டபங்களை நாம் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆற்றில் பல வடிகால்களை அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதன் பிறகு பல அணைகள், சின்ன சின்ன அணைகள் மாதிரி இருக்கக்கூடிய கால்வாய்களை அவங்க அமைக்கிறாங்க. அந்த ஆற்றில் உள்ள நீரினுடைய போக்கு அதற்கு தகுந்தபடி வீடுகளை அவங்க வடிவமைக்கிறாங்க, கட்டமைக்கிறாங்க. அதனால் இன்றைக்கும் நீங்கள் அந்த ஸ்ரீவைகுண்டத்திலேயோ அல்லது அந்த ஆழ்வார் திருநகரிலேயோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியே அந்த கால்வாய் போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரே லைனாக நேராக அந்த கால்வாய் போகும். அந்த அளவுக்கு அந்த நதியினுடைய ஓட்டத்தை பொறுத்து அங்கே வீடுகளை அதன் பிறகு மாற்றி அமைக்கிறாங்க. ஆற்றுக்குள்ளே பல கல் மண்டபங்களை கட்டுறாங்க. அதில் ஒரு மிக முக்கியமான மண்டபம் தான் இந்த சங்கு மண்டபம். இந்த சங்கு மண்டபத்தை ஏன் ஆற்றுக்குள்ளே கட்டுறாங்க அப்படின்னா, எப்போ தண்ணி வரும் வராதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. நள்ளிரவில் கூட சில நேரத்தில் தண்ணி வந்துடலாம் வீட்டுக்குள்ளே, அப்படியே ஊருக்குள்ளே முழுக்க வந்துடலாம். ஏன்னா எப்போ அணை திறப்பாங்க எப்படிங்கிறதுலாம் தெரியாத ஒரு காலகட்டம் அந்த காலம் இல்லையா. அப்போ எப்படி அவங்க முன்னெச்சரிக்கையாக தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா அது சங்கு மண்டபம் தான் அவங்கள பாதுகாத்துச்சு. அந்த சங்கு மண்டபம் எப்படி இருக்கும், 3 பக்கமும் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். இப்போ தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பாய்ந்து வருதுன்னா அதனுடைய இடது பக்கமும் சரி வலது பக்கமும் சரி அதனுடைய நேர் பக்கமும் சரி 3 பக்கமும் திறந்தே இருக்கும். வருகிற தண்ணி எங்கே போய் மோதும்னா அந்த ஒரு பக்கம் மட்டும் அடைச்சிருப்பாங்க. அடைத்திருக்கிற பக்கம் நீரினுடைய ஓட்டத்தை தடுக்கும்படியாக அது ரொம்ப கனமாகவும் அது இருக்கும். அப்படி பாய்ந்து வரக்கூடிய அந்த தாமிரபரணி நீர் அந்த ஒரு பக்கத்தில் மோதும் போது என்ன ஆகும்னா, வெள்ளம் வருகிற போது அங்கே ஒரு பேர் இறைச்சலோடு அந்த தண்ணி ஒரு வேகம் கொண்டு வரும். அந்த பேர் இறைச்சலில் வரக்கூடிய அந்த நீரில் உள்ள அந்த காற்று இருக்கு இல்லையா, அது அந்த சுவற்றின் மீது மேகமாக மோகிற போது அந்த சுவர் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி பட்டு அந்த காற்று அப்படியே மேலே எழும்பும். சுவத்தில் மோதி காற்று அப்படியே மேலே எழும்பும். அந்த இடத்துல அவங்க ஒரு சங்கு மாதிரியான ஒரு அமைப்பை சங்கை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, அங்கே வச்சிருக்கிறாங்க, நிறுவி இருக்கிறாங்க. அந்த சங்கில் இந்த காற்று பட்டு மேலே சங்கினுடைய நாதம் அப்படியே முழங்கும், சங்கு ஊதிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதனுடைய சத்தத்தை கேட்டு ஆற்றுக்குள்ளே சங்கோட சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா மிகப்பெரிய அபாயம் ஏற்பட போகிறது, வெள்ளம் அதிகமாக வருகிறது அப்படிங்கிறத அன்னைக்கு இருந்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் ஆற்றுல வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தண்ணீர் வடிய அதனுடைய சங்கினுடைய சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறதையும் அவங்க பார்த்துருக்காங்க. அப்படி ஆற்றில் நீரோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக அந்த சங்கு மண்டபங்களை அவங்க அமைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இயற்கை விதிகள்லாம் சொல்லுகிறபடி அன்னைக்கே அந்த கணக்கெல்லாம் போட்டு அதனுடைய வடிவமைப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன வயசுலலாம் நம்ம இந்த திருவிழாலெல்லாம் இந்த டிக் டிக்னு அடிக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு பொருள் நம்ம வாங்கியிருப்போம் இளம் வயதில். 90களில் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதில் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும்.
அந்த தண்ணியினுடைய வேகம் போய் அந்த சுவத்தில் மோதி மேலெலும்பி அந்த காற்று வருகிற மாதிரியான ஒரு அமைப்பை அங்கே வந்து ஏற்படுத்தி மக்கள் அபாயத்திலிருந்து தங்களை பாதுகாத்திருக்கிறார்கள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.